ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். மைதா மாவு மட்டும் ஒரு கப் இருந்தால் போதும். சர்க்கரையும் மைதா மாவு இது ரெண்டே பொருளை வச்சு சூப்பரான பிஸ்கட் தாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நான் ஒரு 200 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அரை கப்பு இந்த கப்பில் சர்க்கரை, 2 ஏலக்காய். இப்போ ஏலக்காவும் சர்க்கரையும் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் மைதா மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு சர்க்கரையை பவுடர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதில் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். நம்ம இனிப்பு எவ்வளோ, உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன்லேருந்து போட்டேன். இப்போ போட்டாச்சு. இப்போ போட்டு இப்போ லைட்டாக உப்பும் போட்டுக்கலாம். ஏன்னா இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக அது காமிக்கும். இனிப்பு போட்டோம்னா உப்பு போட்டோம்னா அந்த இனிப்பு சுவை ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கு வேண்டியதான் அந்த உப்பு போடுறது. இப்போ தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நீங்கள் லைட்டாக தொளிச்சு தான், ஏன்னா நம்ம சர்க்கரை இருக்கனால சீக்கிரம் அப்படியே தண்ணியாட்டம் ஆயிரும் மாவு. அதனால் லைட்டாக இது ஒரு 2 நிமிஷம் போதும், டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். நான் ஒரு கப் எடுத்ததுக்கு எனக்கு ஒரு பிஸ்கட் ஒரு 30 குட்டி குட்டி பிஸ்கட் 30-35 பக்கம் வந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதே மாதிரி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அதிகமாக உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ, எவ்வளோ பிஸ்கட்டுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு கப்பு தான் எடுத்தேன். இப்போ மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ கொஞ்சமாக நெய் கையில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு உருட்டும் போது மாவு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதம்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லாம் நம்ம உருட்டி இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த கட்டை அதையை வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு தின்னாக இருக்கணும். ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது. தின்னாக இருந்தால் தான் பிஸ்கட் நம்மளுக்கு வெந்து வரும்போது நல்லா சூப்பராக வரும். பாக்ஸாக இருக்கணும். இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சது கரெக்டான அளவு. இப்போ இதே மாதிரி நம்ம அந்த கட்டரை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸாக பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இதே மாதிரியே எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக தான் ஆயில், அதே மாதிரி ஜாஸ்தியாக தேவைப்படாது, கம்மியாக தான். நான் ஒரு 50 கிராம் பக்கம் தான் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த பிஸ்கட்டை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.